ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து நடத்தும் மாபெரும் ஆன்லைன் ஜூம் வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிய தாந்திரீக பரிகாரங்கள். வகுப்பு நடைபெறும் நாள் 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. வகுப்பு கட்டணம் ரூபாய் 500 மட்டுமே. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: மன நிம்மதி, வருமானம், படிப்பு மற்றும் தேர்வில் வெற்றி, வீடு, நிலம், வாகனம், குழந்தை பாக்கியம், கடன், வழக்கு, நோய், திருமணம், ஆயுள், திடீர் அதிர்ஷ்டம், தொழில் வெற்றி மற்றும் லாபம், வெளிநாடு விசா பயணம். வகுப்பு ஆசிரியர் தாந்திரீக மாந்திரீக டாரட் ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள். ஒருங்கிணைப்பாளர் AUF அஸ்வினி தாந்திரீக மாந்திரீக நவரத்தின ஜோதிட மையம், திருச்சி. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் 9344476783 மற்றும் 9364161122. சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தாந்திரீக பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலி நம்ம சொல்கிற மாதிரி தான் தாந்திரிக பரிகாரங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி ஒரு முன்னுரை மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நேரடியாக பிரச்சனைகளுக்கும் அதுக்கான பரிகாரங்கள் அந்த பேசுக்கு போகலாம். பொதுவாக தாந்திரிகம் அப்படின்னு என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய வீடியோஸ் நிறைய இதை பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனல்லையும் நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏகப்பட்ட பேர் தாந்திரிக சக்கரவர்த்திகள் நம்ம கூடவே இருக்கிறாங்க. தாந்திரிகனா ஒன்றும் இல்லை, தந்திரமாக நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை சாதிக்கிறது தான். எந்திர மந்திர தந்திரம் மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு சில விஷயங்களை, ஒரு சில பொருட்களை வச்சு, ஒரு சில சின்னங்களை வச்சு, ஒரு சில நட்சத்திரங்களை பயன்படுத்தி, ஒரு சில சமித்துகள், மூலிகைகள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எந்த மாதிரி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி ஈஸியாக நமக்கு வேணுங்கிற ரிசல்ட் அடையணும் அப்படிங்கிறது தான் தாந்திரிகம். இது ஒன் ஆஃப் த வே. தாந்திரிகம் இருக்குது, மாந்திரிகம் இருக்குது, மந்திரங்கள் இருக்குது, அப்புறம் ஜோதிட ரீதியான இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிட இந்த இயல் தான். ஸோ இப்போ ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தசாபதிகளுக்கும் இது போல் நிறைய பரிகாரங்கள், நிறைய வழிமுறைகள், நிறைய இது வந்து எல்லோரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பேஸ் வந்து ஜோதிடம் தான். ஸோ இப்போ ஜோதிடத்தை தாண்டி அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக நமக்கு வேணும் ரிசல்ட் அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த வே தான் தாந்திரிகம். ஸோ தாந்திரிகமும் மாந்திரிகமும் இருவேறு கண்கள் மாதிரி தான். ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் தான். எந்திரங்கள் சில பொருட்களை வச்சு ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வேணுங்கிற ரிசல்ட் அடையிறதுக்கு ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறது, நிறைய மெனக்கெடல் வேண்டி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகம். தாந்திரிகம் அப்படி இல்லை, அப்படியே போகிற போக்கில் செஞ்சுட்டு போகலாம். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், அதுக்கு என்ன முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க வழிமுறைகள், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே பேஸ் வந்து ஜோதிடம் தான், நவகிரகங்கள் தான், பஞ்சபூதங்கள் தான். இதை வச்சு தான் எல்லாத்தையுமே கட்டமைச்சிருக்காங்க. எல்லா உடம்புலையும் ஸ்தூல உடம்புலேருந்து சூட்சும உடம்புலேருந்து எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இந்த பஞ்சபூதங்களும் நவகிரகங்களோட அந்த இம்பேக்ட் வந்து எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த நவகிரகங்களை வேண்டி நவகிரகங்களோட பஞ்சபூதங்களோட ஏந்து செயல்பட்டால் தான் எதையுமே நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு எப்படி பண்ணலாம், முதல்ல அந்த கிரகங்களை எப்படி நம்ம வலிமைப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் ஜோதிட ரீதியாகவும் தாந்திரிகம் மாந்திரிக ரீதியாகவும் நிறைய சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலைமையில் இல்லை சூரியனை இயக்கணும். எல்லாருக்குமே நவகிரகங்கள் ஈக்குவலி தான் வேலை செய்யும். அதை நல்லா என் மைண்டில் வச்சுக்கோங்க. யாருக்கும் இந்த லக்னத்தில் பிறந்ததுனால சூரியன் ரொம்ப நல்லது செய்வார், இந்த இதில் பிறந்தனால சந்திரன் நீச்சமானதுனால சந்திரன் கெட்டது செய்வாருங்கிற பலன்கள்லாம் கிடையாது. ஈக்குவலி அது வந்து எல்லாருக்கும் ஈக்குவலி பொட்டென்ஷியல் தான். ஒவ்வொரு மனித உயிர்களுக்கும் சரி, ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் சரி, ஜடப்பொருள்களுக்கும் சரி, யாரை எதுவாக இருந்தாலும் பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் அதுக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாத இந்த பிரபஞ்ச சக்தியோடு சேர்ந்து தான் எல்லாருக்கும் மூச்சு காற்று மூலமாக பஞ்சபூதம் மூலமாக நமக்கு வந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் எந்த கிரகத்தையும் எந்த நட்சத்திரத்தையும் இது நமக்கு ஆகாது, இது நமக்கு சரிப்படாது,
நமக்கு வந்து சூரியன் நல்ல நிலைமையில் இல்லை, நமக்கு சூரியன் 8ஆம் அதிபதியாக இருக்கார், ஸோ அதனால் சூரியன் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பா விட்டு பிரிஞ்சு போகிறதோ இல்லை அது சம்மந்தப்பட்ட காரகங்கள்லேருந்து நமக்கு நம்மளே பயத்தை உருவாக்கிக்கிறதோ தான் தப்பு. ஸோ பொதுவாக என்னோடய மாந்திரிக குருநாதர் சொல்லுவார், மாந்திரிகத்தை பற்றிலாம் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் ரெகுலராக போயிட்டுருக்கோம். யாருக்கெல்லாம் மாந்திரிக பாதிப்பு வரும், யாருக்கெல்லாம் ஜோதிட ரீதியாக தசாபுதிகள் பாதிப்பை கொடுக்கும், யாருக்கெல்லாம் கோச்சாரங்கள் பாதிப்பை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு விஷயம் ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா பயந்தவங்களுக்கு தான். யாரெல்லாம் பயம் உள்ளுக்குள்ளே இருக்கோ அவங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும், எல்லா ஈவில் ஃபோர்ஸும், எல்லா மாந்திரிகமும், எல்லா விஷயமும் அவங்கள தான் பாதிக்கும். அப்போ ஈவில் ஃபோர்ஸ் இல்லையா, அந்த மாதிரி கெட்ட சக்திகள் இல்லையானா இருக்குது. ஏன் சர்டன் பீரியட் பீப்புள்ஸை மட்டும் பாதிக்குது, ஏன் மற்ற எல்லாரையும் பாதிக்கிறதுலன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணமே இந்த பயம். இந்த உள்ளுக்குள்ளே பயம் இருக்குல்லன்னு சொல்லுவாங்களே, அப்புறம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையாங்கிற மாதிரி கதை தான். ஏதோ சைக்கலாஜிக்கலாக எங்கேயோ ஏதோ ஒரு பார்த்து ஏதோ ஒரு விஷயங்களை கேள்விப்பட்டு ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி ஆகிடுமோ இந்த மாதிரி இப்படி ஆகிடுமோன்னு நினைக்கிற நினைப்பு தான் செயல்களாக வருது. ஸோ இதுதான் மனோதத்துவம். இந்த மாதிரி மனசை சார்ந்த விஷயங்களில் யாரெல்லாம் வீக்காக இருக்காங்களோ, வீக்கர் ஃப்ரீக்குவன்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பேய் பிசாசு, பில்லி சூனியம், ஏவல் எல்லா பிரச்சனையும் ஊரில் இருக்கிறதெல்லாம் வந்து சேரும். அவங்க ஈர்த்துக்குவாங்க, சேர்றதில்லை. அவங்க அதை ஒத்தவை ஈர்க்கும் மாதிரி அவங்க அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும்போது அந்த நெகட்டிவில் இருக்கக்கூடிய லோ ஃப்ரீக்குவன்சி வந்து அவங்களுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். அப்போ பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அதனால தான் மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க தேவையில்லைலாம் சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. மந்திரமும் தேவையில்லை, எந்திரமும் தேவையில்லை, தந்திரமும் தேவையில்லை, ஜோதிடம் கூட தேவையில்லை, கோயில் குளம் எதுவுமே தேவையில்லை. அப்போ இதெல்லாம் எல்லாருக்குமே இது மாதிரி நிலைமையில் இருக்காங்களான்னா அதை நோக்கி போகணுங்கிறதுக்காக தான், பண்படுத்துறதுக்காக தான் மதங்களை உருவாக்குனாங்க, நவநாயகர்களில் வழிபட்டாங்க, பஞ்சபூதங்கள் எல்லாம் வழிபட்டாங்க. அதனால தான் நம்ம ஊரில் மயிலிருந்து மூஞ்சூரிலேருந்து எல்லாத்தையும் கும்பிட்டு வச்சாங்க. எல்லாத்துக்கும் அதை நம்பி நம்ம வாழ்கிறோங்கிறதுக்கு இல்லை, எல்லாம் இயற்கையோடு இணைஞ்சது, எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது இல்லை, எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டது. நம்ம வந்து ஒரு நல்ல ரீச் அடையணும், நல்ல ஒரு மாதிரி பிறந்துட்டோம், இறக்கும் போது ஒரு நிலைமையில் இருக்கணுங்கிறதுக்காக தான், கொண்டு போகிறதுக்காக தான் இதெல்லாம் கொண்டு விடப்பட்டது. ஸோ மன ரீதியாக எல்லாத்தையும் பண்படுத்தி கொண்டு போகிறதுக்கு தான் மதம் எல்லாமே அப்படி தான் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் இருக்கக்கூடியதில் ஆசைகளாலையும் குழப்பங்களாலையும் செய்யக்கூடாத விஷயங்களை செய்கிறதுனாலையும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள் இருக்குது. குறள் எனக்கு கிளியராக ஞாபகம் இல்லை, ஆனால் 466வது குறள். அதில் என்ன வள்ளுவர் சொல்லுவார்னா, அந்த கான்செப்ட் என்னென்னா, செய்யத்தகாததை செஞ்சாலும் கெட்டுருவாங்க. நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள்னு இருக்கு இல்லையா, அதை வழியாக இருக்கக்கூடிய அஞ்சுவதற்கு அஞ்ச வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சாலும் கெட்டுருவாங்க, செய்யக்கூடிய விஷயங்களை செய்யலைனாலும் கெட்டுருவாங்க. புரியுதா? இப்போ இதுதான் கான்செப்ட். அப்போ நம்ம செய்யக்கூடாத விஷயங்களை செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, பொறாமல் இருக்கக்கூடாது, யாரையும் கெடுக்க நினைக்கக்கூடாது, இது மாதிரி செய்யக்கூடாத விஷயங்களை செய்யக்கூடாது. செய்யக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும். என்ன செய்யணும்? வழிபாடுகள் செய்யணும், மந்திரங்கள் உச்சரிக்கணும், ஜபம் பண்ணணும், மாந்திரிகம் தாந்திரிகங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கணும், ப்ரொடெக்ஷனாக இருக்கணும். மற்றவங்களோட நெகட்டிவிட்டி நம்மளை தெரிஞ்சோ தெரியாமலோ அப்ரோச் ஆகிற விடக்கூடாது. நம்ம சரியாக தான் இருக்கோம், எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார், பெருமாள் பார்த்துக்குவார்னு எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நமக்கும் தசாபுத்திகள் மாறும், கோச்சாரங்கள் மாறும், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பொறாமைகள், கண் பார்வைகள், போகிற வர இடங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள், பார்க்குற பீப்புள்ஸு, நடக்கிற விஷயங்கள், இதெல்லாம் நமக்கு வந்து நிச்சயமாக அக்குமுலேட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ப்ரொடெக்டடாக இருக்கணும். ப்ரொடெக்டடாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வழிமுறைகள் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான், அதில் ஒன்று தான் தாந்திரிகம், அதில் ஒன்று தான் மாந்திரிகம், அதில் ஒன்று தான் யந்திரங்கள், அதில் ஒன்று தான் கோயில் பரிகாரங்கள், வழிபாடுகள். இப்போ யார் ஒருத்தர் ரெகுலராக இந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சுட்டு மந்திர ஜபங்களை செஞ்சுட்டு எந்த கண் திருஷ்டியும் அணுகாமல் பாதுகாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த விஷயங்களும் தேவையில்லை, அவங்களுக்கு பயமும் தேவையில்லை. ஏன்னா எல்லாம் முழுசாக இறைவனோட சரணடைஞ்சிருவாங்க. எது நல்லது கெட்டு வந்தாலும் அது இறைவன்கிட்டே ஒப்படைச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பீப்புளெலாம் வந்து இது தேவையில்லை, வேறு எந்த விஷயங்களும் பார்க்க வேண்டியது இல்லை. ஆனாலும் ப்ரொடெக்டடாக இருக்கணும். ப்ரொடெக்டடாக இருக்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், அத்தியாவசியம். அதை தாண்டி எல்லாராலையும் அந்த நிலைமைக்கு போக முடியாதவங்களால்
சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும், இனிமேல் தான் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இனிமேலாவது நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த கிரகங்களை சாந்தி பண்ணுறது. ஸோ எல்லாருக்குமே சூரியன்லேருந்து கேது வரையிலும் 9 கிரகங்களோட இம்பேக்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ வந்து சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கார் இல்லை, நமக்கு சூரியனால் வரக்கூடிய நன்மைகள் வரணும், தீமைகள் கெட்டு போகணும், இதுதான் கான்செப்ட். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி பார்த்திங்கன்னா, ஜோதிட ரீதியான வழிபாடுகள் சரி, தாந்திரிகம் மாந்திரிகம் எல்லாத்துலேயுமே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சூரிய நமஸ்காரம், சூரியனுக்கு உணவான இந்த கோதுமையை வந்து தானம் கொடுக்கறது, கோதுமையில் சாப்பிட்றது, திங்கட்கிழமை ஞாயிறு இல்லை திங்கட்கிழமையில் கோதுமை உணவு சாப்பிடுங்க, அது ஒரு மாதிரி இம்பேக்ட் கொடுக்கும். அதே போல் சூரியனுக்குரிய காயத்ரி மந்திரங்களை சொல்கிறது, ஆதித்ய ஹிருதயம் கேட்குறது, கோதுமையில் ஏதாவது பதார்த்தங்கள் செஞ்சு அதை வந்து தானமாக கொடுக்கறது, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது. சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாதவங்க சன்செட்டை கூட பார்க்கலாம். இல்லை, எப்போ நீங்கள் எழுந்திரிச்சு வெளியே வரீங்களோ அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிகிற சூரிய கதிர்களை வணங்கலாம். சூரியனை நேருக்கு நேராக பார்த்து வரும்போது அந்த அருணன்னு சொல்லக்கூடிய அந்த விடிங்கிய போது வரக்கூடிய இடத்துல இருக்கிற சூரியனை மட்டும்தான் நேர்கண்ணில் பார்க்கணும், மற்ற நேரங்களில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அந்த ரேஸ் வருது இல்லை, இப்போ ரேஸ் வீட்டுக்குள்ளே வரும்ல, அந்த ஒளி, அதை கும்பிட்டாலும் போதும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சூரியனால் வரக்கூடிய கெடு பலன்கள் நீங்கும், நன்பலன்கள் அதிகப்படுத்தும். அடுத்து சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் வீக்காக இருக்குது, இல்லை நல்ல நிலைமையில் இல்லை, ஆனால் நல்லது செஞ்சு ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா சந்திரனால தான் நல்ல உடல் ஆரோக்கியம், மன அமைதி, மனசலனம் இல்லாமல் இருக்கிறது, ஆக்டிவாக இருக்கிறது, ட்ராவல் பண்ணுறது, உணவுகள் எல்லாத்துக்கும் காரணம் சந்திரன் இல்லையா. அப்போ சந்திரன் நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லா கிரகமும் ஈக்குவலி முக்கியம் தான். அப்போ சந்திரன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் மன ரீதியான பாதிப்புகள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அது வந்துருச்சோ, நம்மளை யாருக்கோ ஏதோ செஞ்சுட்டாங்களோங்கிற எண்ணம்லாம் அதிகமாக இருக்கும். இப்போ சந்திரன் அவங்க ஜாதகத்தில் வீக்காக இருக்குது, இல்லை நல்ல செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்குன்னா தான் இந்த மாதிரி வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அப்போ அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா, திங்கட்கிழமையில் சிவாலய வழிபாடு செய்யணும். ஆப்வியஸாக சந்திர காயத்ரி, பௌர்ணமி வழிபாடு, பௌர்ணமி முழு நிலவு, பௌர்ணமியோட வெளிச்சம் உடம்புல படுற மாதிரி எவ்வளோ தூரம் உங்களால் இருக்க முடியுமோ இந்த மாதிரி விஷயங்களில் செய்கிறது. திருப்பதிக்கு போயிட்டு வர்றது, திருப்பதி வந்து சந்திரனோட ஃபுல் எனர்ஜி உள்ள இடம், வாஸ்து ரீதியாகவும் பயங்கர பலமாக இருக்கும். சந்திரன் வந்து பௌர்ணமி நேரங்களில் அந்த இடத்துல இருந்து, இல்லை அந்த மலைகளில் இருந்தாலும் அந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கராஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அதனால் சந்திரன், அதில் நிறைய டிஸ்பியூட்லாம் இருக்குது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் எனக்கு அது சரியான நட்சத்திரம் இல்லை அப்படின்னு இருக்கிறதெல்லாம் அது இன்னும் அகைன் முதல்ல சொன்ன மாதிரி தான். ஒருவேளை அது ஒரு சொன்ன மாதிரி நமக்கு இந்த நட்சத்திரம் சரியில்லைன்னா அங்கே போயிட்டு வந்து அதாவது ஆயிருமானா கண்டிப்பாக ஆயிரும். அதெல்லாம் கடவுள் பார்த்துக்காரு, பெருமாள் பார்த்துக்காருன்னு போக வேண்டியதுதான். ஸோ வழிகள் 1000 இருக்குது, இதுதான் வழின்னு இல்லை. சரி, அங்கே போக மனசு ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி வீடுகள் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானை திங்கக்கிழமையில் வணங்கலாம். அம்பாள் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து குங்குமம் அர்ச்சனை பண்ணி அதை வீட்டில் வந்து வச்சுக்கலாம். விசாகம் நட்சத்திரம் வர அன்னைக்கு அம்பாளுக்கு வந்து பன்னீர், பால், இந்த மாதிரி திரவியங்கள், அதாவது லிக்விடாக இருக்கக்கூடிய இளநீர், பன்னீர், பால், தயிர் இதெல்லாம் கொடுத்து அபிஷேகம் பண்ணி அதில் வர தண்ணியை வந்து கோமுகியில் பிடிச்சி அதை வீடுகளில் வேலை செய்கிற இடங்களில் தெளிக்கிறதன் மூலமாக சந்திரனோட இம்பேக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து செவ்வாய் ஒரு இரத்தக்காரகன், எலும்பு ஸ்ட்ராங்கு, ஒரு திறமை, ஒரு ஆக்டிவிட்டி, பிடிவாதம், வைராக்கியம் எல்லாத்துக்கும் காரகம். ஸோ இதெல்லாம் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ, இதில் ஏதாவது பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இல்லை அடிக்கடி விபத்துகள் அடைகிறவங்க, இல்லை வந்து குடும்பம் கூட பிறந்தவங்க கூட ஒரு அனுசரிக்க முடியாமல் இருக்கிறவங்க, சில பேர் வந்து ரொம்ப அதீத கோபத்தில் இருக்கக்கூடியவங்க, மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவங்க செவ்வாயோட நெகட்டிவில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதை சரி பண்ணிக்கிறதுக்கு செவ்வாய் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமைகளில் ஏழைகளுக்கு ஏதாவது அவங்களோட அடிப்படை தேவைகளுக்கு உதவலாம். துவரை நிச்சயமாக வாங்கி கொடுக்கணும். துவரையால் செய்யக்கூடிய பொருட்களை நைவேத்தியம் பண்ணி
டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கே வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் சுந்தரகாண்டம் படிக்கிறது செவ்வாயோட நெகட்டிவ் இம்பேக்ட்ஸை குறைக்கும். முருகன் வழிபாடு தெரிஞ்சது தான். முருகன் கோயில்களுக்கு பாத யாத்திரையாக நடக்கக்கூடியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் செவ்வாயோட பலம், செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவங்க இதை செஞ்சால் ரொம்ப நல்லது. ஸோ அடுத்து புதன் வந்து மன ரீதியானது, உளவியல் சம்மந்தப்பட்டது, நகைச்சுவை, சந்தோஷம், நரம்புகள், இது மாதிரி மாமன், கமிஷன், பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களோட டிரான்சாக்ஷன் பேஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு புதன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா ஒரு பட்ஜெட் போட தெரியாமல், பிளான் பண்ண தெரியாமல், நம்ம ஒன்று நினைக்கிறோம் அது ஒன்று நடக்குது, ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு கணிச்சு செய்ய முடியல, ஒரு உளவியல் ரீதியாக ஒரு குழப்பம் இருக்குது, டிப்ரெஷனில் இருக்கும், இந்த மாதிரி குழப்பமாக இருக்காங்க, சரியாக பேச முடியல, பேச வேண்டிய இடத்துல பேசலை, பேசக்கூடாத இடத்துல பேசிக்கிட்டு வம்பு விலைக்கு வாங்கிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா புதன் வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ புதன் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு, அந்த கல்வி தடைகள் போகிறதுக்கு, ஜோதிட ரீதியான பிரச்சனைகள் குறையிறதுக்கு, பேச்சாற்றல் அதிகமாக வர்றதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பசுமாட்டுக்கு கீரை கொடுக்கலாம். ரெகுலராக பசுமாட்டுக்கு கீரை கொடுக்கணும். அகத்திக்கீரை இது மாதிரி கீரைகள் கொடுத்துட்டு வாங்க. வாழைப்பழம் இது மாதிரி விஷயங்களை தாண்டி கீரைகள் கொடுத்துட்டு வரும்போது, பச்சை பயிறு அதிகமாக எடுத்துக்கிறது, பச்சை பயிறு தானம் கொடுக்கறது, பச்சை பயிரை வெல்லம் கலந்து, பச்சை பயிரை ஊற வச்சு அதில் வெல்லம் கலந்து கீரையோடு சேர்த்து பசுமாடு கொடுத்துட்டு வாங்க. புதன்கிழமைகளில் இல்லை எப்போ முடியுதோ உங்களோட ஜென்ம நட்சத்திர நாளில், இல்லை புதன் நிற்கிற நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் 6வது நட்சத்திர நாட்களில், இவ்வளோ தெரியாது அப்படின்னா ஜென்ரலாக புதன்கிழமையில் இல்லை எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த கல்வி தடைகளோ குழப்பமோ, எந்த நேரத்தில் என்ன வார்த்தை பேசணுங்கிற அந்த நாலேஜ் எல்லாம் புதன் கொடுப்பாரு. இதில் நமக்கு என்ன லாபம், என்ன அளவு, என்ன லெவலில் இருக்கணும், யாரை எந்த அளவுக்கு பலன்படுத்திக்கணும், யார்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த அறிவெல்லாம் புதன் கொடுப்பார். ஸோ அடுத்து குரு பகவான் நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான குரு பகவான் வந்து அவங்களோட ஃபினான்சியல் விஷயங்களுக்கும், ஆச்சார அனுஷ்டானங்களுக்கும், பேர் கெட்டாமல் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும், எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய அந்த நினைப்பு இருக்கிறவங்களுக்கும் குரு தான் காரகம். ஸோ இப்போ இதெல்லாம் யாருக்கு வீக்காக இருக்கோ அவங்களுக்கு குரு அகெயின்ஸ்டாக இருக்காருன்னு அர்த்தம். ஸோ இப்போ குருவோட ரேஸ் வந்து நமக்கு இப்போ ரீச் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, மஞ்சள் நிற பொருட்களை தானமாக கொடுக்கணும். அப்புறம் இந்த கொண்டைக்கடலை தானம், அதையும் ஊற வச்சு சாப்பிட்றது, அந்த சுண்டல் செஞ்சு வரவங்களுக்கு நிவேதியம் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு மங்கள காரியங்கள் நடக்கிறதுக்கு ஒரு சுலபமாக ஃபினான்ஷியல் விஷயம், திருமணம் தடை இதெல்லாமே மாறுறதுக்கு குரு பகவான் ரொம்ப இம்பேக்டாக வேலை செய்வார். அடுத்தது சுக்கிர பகவான். ஸோ சுக்கிரன் வந்து நல்லா இருந்தால் தான் லக்ஸூரியஸ் லைஃப், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சி, குடும்ப வாழ்க்கை, மன வாழ்க்கை, இது எல்லாத்துலேயும் ஒரு நல்ல நிலைமையோடனா வண்டி வாகனம் சுகங்கள் எல்லாமே சுக்கிரன் முக்கியம். இப்போ சுக்கிரன் வீக்காக இருக்கிற பட்சத்தில் இதில் எல்லாத்துலேயும் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஒரு நல்ல வீடு அமையாது, லக்ஸூரியஸாக இருக்காது, வீடெல்லாம் அழுக்காக இருக்கும், ஒட்டடை படைஞ்சிருக்கும், வாடகை வீட்டில் இருப்போம், ஒரு ஆணி அடிக்க முடியாது, ஒரு சின்ன விஷயங்கள் செய்யணுன்னா கூட அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும். இது ஒரு மாதிரி நெகட்டிவ் இது இருந்துகிட்டே இருக்கும். எப்போ நம்ம வீடு வாங்குங்கிற ஒரு கனவு இருக்கும், ஒரு நல்ல வண்டி வாகனங்கள் வராது, வண்டி வாகனங்களில் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், ஒரு பெட்ரோல் போட முடியாத நிலைமையெல்லாம் கூட இருக்கும், சர்வீஸ் பண்ண முடியாது, ரொம்ப அழுக்காக இருக்கும் வண்டியெல்லாம் பார்த்தா. சுக்கிரன் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ சுக்கிரனை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி தானம். இதனால தான் வந்து முன்னோர்கள் வந்து அந்த வருஷத்துக்கு ஒரு தடவையாவது, ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கணபதி ஹோமம்லாம் வீட்டில் பண்ண சொல்லுவாங்க. அதில் பண்ணும்போது பச்சரிசி தான் பிரதானமாக வைப்பாங்க. பச்சரிசி வந்து அதுக்கப்புறம் அந்த பிராமணர்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, தானம் கொடுத்ததுக்கு ஈக்குவல் ஆகிடும். பச்சரிசியை ரெகுலராக நம்ம வீட்டில் ஒரு வெண்கல தட்டில் பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே சிம்பிளாவது சின்னதாக ஒரு உத்தரணி மாதிரி ஒரு சின்ன இதில் இருந்தால் கூட சரி, சின்ன சொம்பில் தண்ணி வச்சு வணங்கிட்டு வந்தீங்கன்னாவே நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும். சாப்பாட்டுக்கு குறைச்சல் இருக்காது,
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்போ வந்து சுக்கிரன் இது பண்ணுங்கள், பச்சரிசி தானம் கொடுக்கலாம், லக்ஷ்மி வழிபாடு, மொச்சை சம்மந்தப்பட்ட வெண்மொச்சை அது சாப்பிட்லாம், தானம் கொடுக்கலாம், சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது அந்த சுக்கிரனால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அடுத்தது சனி பகவான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிரகம். ஸோ சனி பகவானுக்கு முன்னாடி சனி பகவான் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரும்போது தான் சனி தான் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே அந்த பயத்தை கொடுக்கறதுக்கு முதன்மையான இடத்துல இருப்பார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி யாரெல்லாம் ஒரு பயந்த சுபாவம், யாரெல்லாம் பீப்புள் ஹேண்ட்லிங் தெரியாதவங்க, யாரெல்லாம் வந்து மேடைகளில் பேச முடியாது, ஒவ்வொருத்தங்கள்ட்ட 1 to 1 நல்லா பேசுவாங்க, ஒரு 4 பேர்கிட்ட பேசுனா அது உதறும், இந்த மாதிரி இருக்கிறவங்க. அப்புறம் வந்து இந்த ஃபினான்ஷியல் மக்கள்கிட்ட ஒரு கூட்டத்தை பார்த்தா பயப்படுவாங்க, எங்கே போகணுன்னாலும் கூட்டம் இல்லாத நாளில் போகணுன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி சனி வந்து நெகட்டிவிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சனி வந்து சனியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சனி மேலே தான் அதிகபட்ச பயமே இருக்கும். சனி பயிற்சி காலகட்டங்களில் தான் நிறைய ராசி பலன் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்ப்போம். நமக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். அதை வந்து தவிர்க்கவே முடியாது. ஏன்னா சனி வந்து ஒரு லாங் பீரியட் 2.5 வருஷம் ஒரு இதில் ஒரு ராசியில் இருக்கும்போது என்னென்ன பண்ணுவாருன்னு. சனி பற்றிய நெகட்டிவ் தான் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சனி சம்மந்தப்பட்ட பாசிட்டிவிட்டிகள் கம்மியாக தான் கேள்விப்படுறோம். சனியோட ரொம்ப முக்கியமானவர் 3 காரகம் அவருக்கு தான் இருக்குது, ஜீவனகாரகன், ஆயில் காரகன், இந்த மாதிரிலாம். ஸோ சனி பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி சரியான இடத்துல இல்லை, சரியான ஒரு நிலைமையில் இல்லை நம்ம ஜாதகத்தில் அப்படின்னா சனியை இயக்கிறதுக்கு நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு பார்க்கலாம், எல்லாருக்கும் ஈஸியாக செய்யலாம். இந்த அஷ்டம சனி, கோச்சார சனி, இப்போ தான் என் ஜாதகத்துக்கு சனி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சனி சம்மந்தப்பட்ட பயப்படுறவங்க, சனி திசை நடக்கிறவங்க, சனி பகவான் 1, 4, 7, 10 இருக்கிறவங்க, எப்படி இருந்தாலும் சரி, இந்த சனி நல்லா இருக்கார், இல்லை நல்ல சாதித்யம் பெற்றிருக்காரு, நல்ல சாரம் பெற்றிருக்காருங்கிறலாம் விட்டுருங்க. பொதுவாக சனி பகவான் நம்மகிட்ட இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த பேசுகிறதுக்கான விஷயம் வராது, ஒரு தனிமை இருக்கும், ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு சோம்பல் இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், சொல்லிடலாம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். பார்த்துக்கலாங்கிற எண்ணம் வந்து பேச்சில் அதிகமாக இருக்கும். பார்த்துக்கலாம் சார், பண்ணிடலாம் சார், பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசுகிறவங்களுக்கெல்லாம் சனியால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். எதுவாக இருந்தாலும் முடிச்சிட்றேன், செஞ்சிட்றேன்ற மாதிரி இல்லாமல் பண்ணிக்கலாம், பார்ப்போம், சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்லாம் இருந்தாங்கன்னா அவங்க ட்ரை பண்ணவே மாட்டாங்க. ஸோ அப்போ சனி பகவானோட நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ யாருக்கெல்லாம் ஒரு சரியான மக்களோட தொடர்பு இல்லாமல் இருக்காங்களோ, கம்யூனிகேஷன் பலமாக இல்லை யாரை எந்த இடத்துல வைக்கிறதுன்னு தெரியாமல் எல்லாருக்கிட்டையும் நல்லவனாக இருக்கணும்னு நினச்சி கெட்ட பேர் வாங்கிக்கிறது, யாருக்கிட்டையும் உருப்படியாக எதையுமே பண்ண முடியாமல் போகிறது, பிடிச்சிருந்தா ரொம்ப நெருங்கிறது, பிடிக்கலன்னா டக்குன்னு ஆன் த ஸ்பாட் கட் பண்ணி விட்டு திரும்பி பார்க்காம போகிறது, இதெல்லாம் சனி பகவானோட கேரக்டர்ஸ். இதெல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அதே போல் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்றா ஓடி வேலை செய்வாங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒன்றா யாரும் வரமாட்டாங்க, ஏற்படாது, அது மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து சனி பகவான் வீக்காக இருக்கிறது தெரியும். ஸோ இப்படிலாம் சனி பகவான் ஒவ்வொருத்தங்களுக்கு இருக்காங்க, ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்காங்க, உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி சிம்டம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அபியோஸாக காசி பரிகாரம், காசி போயிட்டு வரதோ, பைரவர் வழிபாடு செய்கிறதோ, இல்லை ஓயாமாரியில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு பண்ணுறதோ, அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ, பிணம் எரிக்கக்கூடியவங்க, புதைக்கக்கூடியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இறந்து போன ஆத்மாக்களுக்கு, இறந்து போன உடலை எரிக்கிறவங்க, புதைக்கிறவங்க, இல்லை இறந்து போன வீடுகளுக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். அதே போல் இந்த சனி பகவான் வீக்காக இருக்கிறவங்களுக்கு அந்த இறப்பு வீடுகள், இறப்பு சம்மந்தப்பட்ட இடங்கள்லையும் ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். அந்த இறப்பு நியூஸ் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கும், அங்கே போக முடியாது, போனாலும் எப்படா வெளியே வரலான்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும், ரொம்ப சோகத்திலே இருப்பாங்க. யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டா கூட இவங்க ரொம்ப மூட் அவுட் ஆயிடுவாங்க. அதுவும் ஃப்ரெண்ட்ஸு இல்லை யாராவது தெரிஞ்சவங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியே வரதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பயங்கரமாக மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கெல்லாம் சனி பகவான் வீக்காக இருக்காருன்னு அர்த்தம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இதை வந்து இயக்கிக்கிறதுக்கு தான் நம்ம ரெகுலராக பண்ணுற இந்த ஓயாமரி பரிகாரம் மாதிரி, காசி பரிகாரம் மாதிரி, பைரவர் வழிபாடு மாதிரி இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கணும். அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் உங்கள் வீடுகளுக்கு அருகில், இல்லை நமக்கு தெரியாமல், இல்லை ஏதோ ஒரு இறப்பு விஷயம் கேள்விப்பட்டால் முடிஞ்ச அளவுக்கு நேராக போய் ஒரு மாலையாவது போட்டு வணங்கிட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்கங்கிற மாதிரி ஒரு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வர்றதுக்கான மன ரீதியாக தயாராகிக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
தாந்திரிகம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட்வேர் கடைகளெல்லாம் கட்டு கம்பின்னு கிடைக்கும், கம்பி கட்டுற கதை. அந்த கட்டு கம்பி, அந்த கம்பி கட்டுற கட்டு கம்பி வந்து ஒரு 100 கிராம் அந்த மாதிரி வாங்க, கருப்பு கலரில் இருக்கிறது. அதுலேயே ஒயிட் கலர்லாம் இருக்கும். அது மாதிரி இல்லாமல் கருப்பு கலர் கம்பி வாங்க, வளையமாக கொடுப்பாங்க. ஒரு 100 கிராம்னா ஒரு கொஞ்சம் இருக்கும், சின்னதாக வச்சு கொடுப்பாங்க. அதை வந்து ஒரு சனிக்கிழமை நாளில் அதை வாங்கி மேற்கு பார்த்து நின்று வீட்டிலையோ இல்லை சனி பகவான் கோவில்கள்லையோ இல்லை இந்த மாதிரி நம்ம ஓயா மாதிரியான இடங்கள்லையோ இல்லை பைரவர் ஸ்தலங்கள்லையோ இல்லைன்னா மேக்ஸிமம் வீடுகளில் முற்றம்னு சொல்லக்கூடிய சென்டர் பார்ட்டு, அப்படி இல்லைன்னா வாசலுக்கு கொஞ்சம் வெளியே மேற்கு பார்த்து நின்று தலையிலேருந்து கால் வரையிலும் அதை அப்படியே வளைய மாதிரி இருக்கும். அப்படியே மேலேருந்து எடுத்திங்கன்னா அப்படியே கீழே கொண்டு போயிடும். இது போல் ஒரு 3 தடவை பண்ணிவிட்டு சனி பகவானால் நமக்கு வரக்கூடிய தீமைகள் குறைஞ்சிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருக்கிறதுக்கு இனிமேலாவது முயற்சிக்கிறோம், மன ரீதியாக கூட எந்த நெகட்டிவிட்டிக்கும் இனிமேல் செய்ய மாட்டோம், அதுக்கான வழிகள் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமாக உங்களுக்கு என்ன தோணுதோ முடிஞ்ச அளவுக்கு சோம்பல் இல்லாமல் இருக்க முயற்சிக்கணும், விஷயங்களை உடனே என்ன சேவையோ அதை நிதானமாக பொறுமையாக கரெக்டான வேகத்தில் செஞ்சு முடிச்சிருவேன், இந்த மாதிரி ஒரு சங்கல்பத்தை நீங்களாகவே நினச்சிக்கிட்டு 3 தடவை மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு கால் எடுத்துகிட்டு மறுபடியும் அகைன் தலையிலேருந்து அப்படியே நம்மளோட நெகட்டிவாக டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி, நெகட்டிவிட்டிஸை வந்து நெகட்டிவாக கிரவுண்டிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே மேலேருந்து திருஷ்டி கழிக்கும் போது மேலேருந்து திருஷ்டி கழிப்போம் இல்லையா, அது போல் இதை பண்ணும்போது அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து அந்த கம்பி வந்துடும் 3 தடவை. அதுக்கப்புறம் ஒரு கட்டிங் பிளேயர் எடுத்து இல்லை உங்களுக்கு என்ன இருக்கோ அந்த கட்டர் ஏதாவது எடுத்து அந்த கம்பியை 3 பார்ட்டாக கட் பண்ணிடுங்க. 3 இடத்துல வெட்டணும், சென்டராக வச்சு இல்லை ஒரு கார்னராக ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு வளையம் மாதிரி இருக்கும், அப்படியே வளைஞ்சிருக்கும் சின்னதாக. அதை என்ன பண்ணணும், தலையை 3 தடவை இடது பக்கமும் வலது பக்கமும் சுற்றிட்டு அதை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது மொட்டை மாடியில் எந்த சைடாவது தூக்கி போட்டுருங்க. அதை வந்து கண்டிப்பாக அந்த சனி பகவானோட வாகனமான காகை வந்து எடுத்துகிட்டு போய் கூடு கட்டும் போது யூஸ் பண்ணும். அப்போ இருந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறத பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சனி பகவானுக்கான பரிகாரம், தாந்திரிகமான பரிகாரம். எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கும். சனி சம்மந்தப்பட்ட நான் மேலே சொன்ன மாதிரியான அந்த ஆளுமை குறைபாடுகளிலிருந்து ஜீவன குறைபாடுகளிலிருந்து தொழில் தடையிலிருந்து எல்லாத்துக்குமே நல்ல வேலை செய்யும். ப்ரொவைடட் நீங்களும் கொஞ்சம் சங்கல்பங்களை பண்ணிக்கணும், சீக்கிரம் எழுந்திரிக்கணும், போகிற வேண்டிய இடத்துல கொஞ்சம் டைம் கீப்பப் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யணும், நைட் ரொம்ப நேரம் முழிக்கக்கூடாது, காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், பெரியவங்களுக்கு உதவி செய்யணும். இது மாதிரி விஷயங்களை நீங்களும் கொஞ்சமாக மைண்டையும் மாற்றிக்கிட்டால் இந்த பரிகாரமும் செய்யும்போது ஈஸியாக சனி பகவானோட தோஷங்கள்லேருந்து வெளியே வரலாம். ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து நடத்தும் மாபெரும் ஆன்லைன் ஜூம் வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிய தாந்திரீக பரிகாரங்கள். வகுப்பு நடைபெறும் நாள் 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. வகுப்பு கட்டணம் ரூபாய் 500 மட்டுமே. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: மன நிம்மதி, வருமானம், படிப்பு மற்றும் தேர்வில் வெற்றி, வீடு, நிலம், வாகனம், குழந்தை பாக்கியம், கடன், வழக்கு, நோய், திருமணம், ஆயுள், திடீர் அதிர்ஷ்டம், தொழில் வெற்றி மற்றும் லாபம், வெளிநாடு விசா பயணம். வகுப்பு ஆசிரியர் தாந்திரீக மாந்திரீக டாரட் ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள். ஒருங்கிணைப்பாளர் AUF அஸ்வினி தாந்திரீக மாந்திரீக நவரத்தின ஜோதிட மையம், திருச்சி. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் 9344476783 மற்றும் 9364161122.